வணக்கம். வள்ளுவரே, புகழ் பெறக்கூடிய போற்றுதலுக்குரிய எந்த ஒரு செயலையும் செய்யாதவர்கள் பூமிக்கு பாரம்னு இகழ்கிறார்களே, அது எப்படி சரியாகும் வள்ளுவரே? அப்பனே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் நம்ம நாடு உலக குருவாய் உயரணும்னு நினச்சி அதற்கான முனைப்போடு உழைக்கும் போது, சாதனைகள் பல படைக்கும் போது அந்த நாடு உலகத்திலேயே முன்னணி நாடாக உயர்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் ஏதோ வந்தோம், வெந்ததை தின்னு விதி வந்தால் சாவோம்னு எந்தவித ஊக்கமும் இல்லாமல் சோம்பேறி மனோபாவத்துடன் ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் இருந்தாங்கன்னா என்னாகும்? இப்படிப்பட்ட சோம்பேறி உடம்புகளை சுமந்த அந்த நாடு வளங்குன்றி புகழ் இல்லாமல் மங்கித்தானே போகும். அதைத்தான் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம்னு புகழ் அதிகாரத்தில் 239வது குறளாக எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். நம்முடைய சொந்த புகழுக்காக மட்டுமில்லாமல் நம்முடைய தேசத்தின் புகழை உயர்த்தவும் நாம் ஊக்கத்தோடு உழைக்கணும், சாதனைகள் பல புரியணும்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.